பிரைஸ் அல்லாட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? தேவ பிள்ளைகளே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸ்டேட்டஸில் ஒரு வசனம் வைக்கும்படி ஆண்டவர் ஞாபகத்தை கொடுத்தார். அந்த வசனத்தை 2 நாளைக்கு முன்னாடியே வச்சுருந்தேன். இந்த பதிவை பார்த்துட்ருக்க உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை சொல்லும்படியாக தேவன் ஒரு ஏவுதல் கொடுக்குறார். அந்த வசனத்தை நம்ம படிப்போமே. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓட கடவோம். ஏதோ ஒரு அந்த ஓட்டத்தில் நம்ம தடைப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறது போல இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, திரளான சாட்சிகள் நம்ம பாவங்களுக்காக மரிச்சார், நம்ம பாவ சாப அக்கிரங்களுக்காக மரிச்சார். அவர் வந்தார், அநேக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள எடுத்தார். நம்மளை தான் இன்னைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறாரு, நடத்தி கொண்டும் போகிறாரு. அவர் தான் வந்தார், அவர் தான் வரப்போகிறாரு, அவர் தான் இருக்கிறார். பாரமான யாவற்றும் இந்த உலகத்தில் நம்ம ஓடும்போதும் அநேக பாரங்கள், அந்த ஓட்டத்திலேருந்து நம்மளை விலகச் செய்கிற காரியங்கள், தேவன் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலேருந்து விலகச் செய்கிற காரியங்கள். ஆமாம், எப்படியாவது நமக்குண்டான பாதையிலேருந்து விலக்கே வேறு விதமான பாதைக்கு கொண்டு வரணும்னு பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல் நம்ம எப்போ நம்மளை வழி விலக செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கான். நமக்கு ஏதோ ஒரு சின்ன வியாதியோ இல்லை போராட்டமோ நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களினால நமக்கு அவமானங்களோ நிந்தைகளோ, இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களின் நிமித்தம் நமக்கு பாரங்களோ அவை சொல்ல ஏதோ ஒன்று ஏற்பட்டுன்னா கொஞ்சம் ஸ்தம்பித்து நிற்கிற மாதிரி இருக்குது. அப்போது இந்த வசனம் சொல்லுது, மேகம் போன்ற திரளான சாட்சிகள், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு எத்தனையோ மரித்தவங்களை எழுப்பியிருக்காங்க, நடக்க முடியாதவங்களை நடக்க வச்சுருக்காங்க, பார்வை இல்லாதவங்களை பார்வை அடைய வச்சுருக்காங்க, கூனியாக கிடந்தவங்களை நிமிரச் செய்திருக்காங்க. இப்படி அநேக சாட்சிகள் அவர் தான் செய்தார், அவர் தான் செய்து கொண்டிருக்கிறார், அவர் தான் செய்ய போகிறார், அவர் தான் வாழ்ந்தார், அவர் தான் நமக்காக மரித்தார், இப்போ நம்மோடு கூட இருக்கிறாரு, அடுத்து வரப்போகிறார். இந்த வசனம் நம்ம திரும்ப திரும்ப படித்த ஒன்று, ஏதோ ஒரு வண்டி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தோன்னா ஒரு ஆயில் இல்லாமல் நின்று போன மாதிரி நின்று போட்டுருக்கு. ஐயோ என்னாச்சு ஏதாச்சோ, நம்ம போக முடியுமோ, நம்ம இலக்கை நோக்கி ஓட முடியுமோ, நம்ம வழியில் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். தேவனுடைய வசனம் தான் நமக்கு ஆயில் போல், அதை போட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது, எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக்குவார். அதனால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும், இந்த உலகத்தில் ஓடும்போதும் அநேக நம்மளை விழும்படி, நம்மளை அந்த பரிசுத்தத்தை இழக்கும்படி, தேவனை விட்டு பிரிக்கும்படியான காரியங்கள் அநேகம் நம்மளை நெருக்கும். உலகத்தில் ஓடிட்டுருக்கும் நம்ம பரம தேசத்தை நோக்கி நிறைய பாரம் நிற்கும், தடுமாற செய்கிற காரியங்கள்லாம் நடக்கும். ஆனாலும் இந்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆதாரம். இந்த வேதம் நமக்கு கொடுத்திருக்கிறார், இந்த வேதம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேதம் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் போல. ஆமாம், யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷம். ஆதாரமாக தேவன் வாழ்ந்தார், இருக்கிறாரு, வரப்போகிறாரு. கடைசி காலத்தில் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் இப்போ சொல்கிறேன், நம்ம விசுவாச ஓட்டத்தில் நம்மளை விட்டு விலக செய்கிற காரியம் பிசாசானவன் நமக்கு தந்திரமான முறையில்
யாரெல்லாம் விழுந்து போனாங்க, யாரெல்லாம் ஜெயிக்காமல் போகிறாங்க, யாரெல்லாம் சோர்ந்து போனாங்க, அப்படி காண்பிச்சு நம்மளை வழி விலக செய்தாக்கா அவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். அவனும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்தணும்னு அவனும் ஓடி வந்துட்டு இருக்கான். நம்ம எதை குறிச்சும் பார்க்காம தேவன் கொடுத்த அந்த வேத சத்தியத்தை சுமந்து கொண்டு அதிகாலையில் எழுந்து படித்து தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு தேவனுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். தேவன் வரப்போகிறார். கடைசி காலத்தில் நிற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீண்ட பதிவு ஆனாலும் தேவன் ஏதோ ஒரு ஆலோசனை யாருக்கோ ஒன்று கொடுக்கும்படியா, இந்த பதிவை கேட்டுட்டு இருக்க யாருக்கோ ஒன்று விடுதலை தரும்படியா தேவன் சொல்லியிருக்கிறாரு. இந்த பதிவை போட்டிருக்கோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தொடர்ந்து சந்திப்போம்.